வணக்கம், நான் உங்கள் டாக்டர் பிரவீன் ராஜ், டயபெட்டாலஜிஸ்ட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஹெல்த்திசிங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு முக்கியமான டாபிக் தான். இந்த சுகர் இருக்கவங்க எல்லாரும் காமனாக பண்ணக்கூடியது. நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் இருந்தால் நீங்களே சொல்லுவீங்க, ஆமாம் டாக்டர் நானும் இதை தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஒயிட் ரைஸ் சாப்பிட்லாமா, இல்லை இந்த சப்பாத்தி கோதுமை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயிட் ரைஸோட அல்டர்னேட்டிவ்ஸ் ப்ரௌன் ரைஸோ இல்லை கருப்பு கவுனி அரிசி, ரெட் ரைஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோங்க. ஸோ இன்னைக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன் இந்த ஒயிட் ரைஸை டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாரும் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பாலிஷ்டு ஒயிட் ரைஸில் பெருசாக எந்த சத்துக்களும் இருக்காது. வெறும் மாவுச்சத்து கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டுங்க. அதாவது நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்கள் ரத்த நாளத்தில் சுகரை டக்குன்னு ஜாஸ்தி பண்ணிடும். அதுதான் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதனால தான் டாக்டர்ஸ் ஜென்ரலாக இந்த ரைஸை குறைச்சிட்டு கோதுமை மாதிரி போய்க்கோங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சப்பாத்தி கோதுமையிலேருந்து தான் நம்மளுக்கு வருது. கோதுமையை மாவு பண்ணி அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான். இதுலேயுமே கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குங்க. என்னதான் இந்த சப்பாத்தி கோதுமை அரிசியை கம்பேர் பண்ணும்போது, ஒயிட் ரைஸை கம்பேர் பண்ணும்போது கிளைசிமிக் இண்டெக்ஸ் வைஸ் லோவாக இருந்தாலும் இதில் கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. ஸோ நீங்கள் 2 சப்பாத்தி எடுக்க வேண்டிய இடத்துல 4 5 அதிகமாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் ஜாஸ்தி தான் ஆகும். ஒயிட் ரைஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த அளவுக்கு ரைஸ் ஆகுமோ அதே அளவு சப்பாத்தி சாப்பிட்டதுக்கப்புறம் ரைஸ் ஆகும். இன்னொரு குரூப் இருக்கும், என்னன்னா ஒயிட் ரைஸுக்கு பதிலாக நான் இந்த சிவப்பு அரிசி, கருப்பு கவுனி அரிசி, ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்காக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த டைப் ஆஃப் ரைஸ் எல்லாம் எடுக்கும்போது சீக்கிரமாக உங்களுக்கு வயிறு ஃபுல்லான எஃபெக்ட் கிடைச்சிரும். சட்டைட்டின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் அளவாக எடுத்த உடனே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரெயின் சென்ஸ் பண்ணும். அதனால் நீங்கள் நிறையா சாப்பிட மாட்டீங்க. இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா, நீங்கள் ஒயிட் ரைஸை சாப்பிட்ற அளவுக்கே இந்த ஒயிட் ரைஸோட அல்டர்னேட்டிவ் ப்ரௌன் ரைஸாக இருக்கலாம், வேற என்ன டைப் ஆஃப் ரைஸாக இருந்தாலும் அதே அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் சுகர் ரைஸ் தாங்க பண்ணும். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா போர்ஷன் கண்ட்ரோல். அதுக்கு சப்பாத்திக்கும் முக்கியம், ஒயிட் ரைஸோட அல்டர்னேட்டிவான ப்ரௌன் ரைஸ் ஆகட்டும் இல்லை கருப்பு கவுனி அரிசி ஆகட்டும் எதா இருந்தாலுமே போர்ஷன் கண்ட்ரோல் தான் ரொம்ப முக்கியம். அது என்ன போர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்கன்னா உங்கள் பிளேட்டில் கால்வாசி அளவு தாங்க ரைஸ் ஐட்டங்கள் இருக்கணும். இல்லை சப்பாத்தி எதாக இருந்தாலும் கால்வாசி தான் இருக்கணும். அதுக்கு மேலே அரைவாசி வெஜிடபிள்ஸ், நார்ச்சத்து இருக்க மாதிரி, ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரி காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் டக்குன்னு இது சுகரை ஜாஸ்தி பண்ணி விடாது. அதே மாதிரி கால்வாசி டு அரைவாசி உங்கள் பிளேட்டில் புரதச்சத்து புரோட்டீன் இருக்கணும். நீங்கள் வெஜிடேரியன் சோர்சஸ் ஆஃப் புரோட்டீனும் எடுத்துக்கலாம், இல்லை நான் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்படி எடுத்தால் தான் இது ஒரு பேலன்ஸ்டு மீல். அதை விட்டுட்டு நான் ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணிட்டேன் டாக்டர், அதுக்கு பதிலாக நான் சப்பாத்தி எடுத்துக்கிறேன், 6 சப்பாத்தி எடுத்துக்கிறேன், இல்லை நான் ஒயிட் ரைஸ் அல்டர்னேட்டிவ்ஸான ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கிறேன்னு என் கன்சல்டேஷனுக்கு வர நிறையா பேர் சொல்கிறது அதுதான். அந்த மாதிரி மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போர்ஷன் கண்ட்ரோல் எல்லாமே அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் ஜாஸ்தி ஆகாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நன்றி. இந்த மாதிரி சயின்டிஃபிக்கான ஹெல்த் இன்ஃபோக்கு மறக்காமல் ஹெல்த் ஈஸி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.